ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அன்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய பிள்ளைகள் யார்? அதற்கான ஒரு வேத வசனம் உபாகமம் 32:5. அவர்களோ தங்களை கெடுத்து கொண்டார்கள், அவர்கள் அவருடைய பிள்ளைகள் அல்ல, இதுவே அவர்கள் காரியம், அவர்கள் மாறுபாடும் தாறுமாறும் உள்ள சந்ததியார். இங்கு யாரை குறித்து பேசிக் கொண்டிருக்காங்கன்னா, ஆபிரகாமுடைய சந்ததியா மாம்ச வழியில பிறந்தவங்க தான் கடவுளுடைய பிள்ளைங்க கிடையாது. ஏன்னா இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொள்ற நம்ம தான் கடவுளுடைய பிள்ளைங்கன்னு சொல்லி இங்க வேதம் சொல்லுகிறது. அப்போ மாம்ச பிரகாரம் ஒருவர் கிறிஸ்துவ குடும்பத்துல இருந்து பிறந்துட்டா கிறிஸ்தவரா இருக்க முடியுமா? இல்லங்க. ஆவியில ஒரு மாற்றம் இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனோட இணைந்திருக்கிறோமா, அவங்க தான் தேவனுடைய பிள்ளைங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. வேதத்துல நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது பாருங்க, நம்ம என்ன தவறு செய்து கொண்டிருக்கிறோம். வாரந்தோறும் ஆலயத்திற்கு செல்லலாம். ஞாயிறுகள் தோறும் பாருங்க, ஞாயிற்றுக்கிழமைனா சர்ச்சுக்கு போவோம். கரெக்டா செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் நம்ம செய்வோம். கிறிஸ்துமஸ்க்கு சர்ச்சுக்கு போவோம், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவோம். ஆனா தேவனோட இணைஞ்சிருக்கோமா? ஆவிக்குரிய விதத்துல தேவனோட ஐக்கியத்துல இருக்கிறோமா? இங்கு அதை குறித்து தான் இங்கு பேசப்பட்டிருக்கு பாருங்க. தேவனோடு ஆவியில இணையப்பட்டவங்க தான் அவருடைய பிள்ளைங்க. இதற்கு உதாரணமாக யோவான் 1:12 வாசித்து பார்த்தால், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் அவர் அதிகாரம் கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவை ஏற்று உள்ளான மனுஷன்ல பாருங்க ஒரு மாற்றம் ஏற்படணும். நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறேன், அவர் என் தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகிறவர்கள் தான் பாருங்க அவருடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை அவர் கொடுக்கிறார். மாம்ச வழியாக பிறந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கோ, ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிற இஸ்ரவேலருக்கோ அவர் பாருங்க சொல்றாரு, அவர்கள் என் பிள்ளைகள் அல்ல. ஏற்றுக்கொள்ளாம இருந்து பாருங்க, ஒருவேளை பாரம்பரியமா நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கலாம், பாரம்பரியமா ஆலயத்திற்கு செல்லலாம், பாரம்பரியமா நம்ம வழக்கங்களை பின்பற்றி கொண்டிருக்கலாம். ஆனா அவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் சற்று சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், ஆனால் அவருடைய கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? அவரை உண்மையாகவே தகப்பனாக ஏற்றுக்கொண்டோமா? அவர்தான் என் இரட்சகர், அவர்தான் என் மீட்பர் என்று நம்ம எந்த விதத்துல நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்? சர்ச்சுக்கு போகலாம், நல்ல ஒரு ஒயிட் ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம். ஆனா பாருங்க, கடவுள் அவர்களை எல்லாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லலைங்க. கிறிஸ்தவர்களாக இருந்து அநேக காரியங்களை இன்றைக்கு தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறோம் இல்லைங்களா? இன்றைக்கு தவறுகள் நம்ம செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம், ஆனா செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் தேவனை விசுவாசிக்கணும், தேவனை ஏற்றுக்கொள்ளணுங்க. அப்பதான் பாருங்க, ஒரு நீதிமான் தான் கடவுள்கிட்ட வர முடியும்னா நிச்சயமா யாராலையுமே இயேசு கிறிஸ்து கிட்ட வர முடியாது. நீங்க பரிசுத்தமா ஆயிட்டு தான் நீங்க கடவுள்கிட்ட வரணும் அப்படின்னு சொன்னா யாராவது வர முடியுமா? காலங்கள் அப்படியே தாமதம் ஆயிட்டே தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் காலம் போட்ட இன்னும் கொஞ்சம் திருந்திட்டு போலாமே, இன்னும் கொஞ்சம் நல்லவனாயிட்டு போலாமேன்னு. ஆனா ஆண்டவர் நம்மை அப்படி பார்க்கலங்க. மாம்ச பிரகாரம் அவரை அவருடைய சந்ததியில பிறந்தவங்கள பிள்ளைங்கன்னு சொல்லல. அவர் சொல்றது என்னன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. அவர் ஆவியில ரட்சிக்கப்பட்டவங்களை குறிச்சு தான் பேசிட்டு இருக்காரு. தேவனை பாருங்க, ஆவியில இணைந்து உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். அப்படிப்பட்ட வார்த்தை யோவான் 1:12 பார்க்கிறோம். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் அவர் அதிகாரம் கொடுத்தார். அப்ப ஏற்றுக்கொள்றீங்களா? ஏற்றுக்கொண்ட ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா? இயேசு கிறிஸ்துவை நீங்கள் வாரந்தோறும் போயிட்டு பாருங்க, கடமைக்கு சர்ச்சைக்கு போறது கிறிஸ்துவ வாழ்க்கை இல்ல. ஆனா கடவுளை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்ப கடவுளுடைய உதவியை நாடி அவருடைய வழிகளை பின்பற்றுகிறவர்கள் தான் இயேசு கிறிஸ்துக்கு சொந்த பிள்ளையாக இருக்கிறோம். ஆகையால் தான் பாருங்க, இயேசு இங்க அழகாக சொல்லி இருக்கிறார் பாருங்க, அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தான் அவருடைய அதிகாரம். ராஜாவினுடைய அதிகாரம் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். அந்த அதிகாரத்தை நாம் எடுத்து பயன்படுத்தும் பொழுது வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுங்க. எப்படி உதாரணமாக ஜெயிக்க முடியும் அப்படின்னா, இந்த அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனா பதவியில இருக்கிறவங்களுக்கு தான் இல்லைங்களா? ஒண்ணு ராஜாவோட பிள்ளையா இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஒரு போலீஸ்காரங்களுக்கு பாருங்க, படிச்சுட்டு அந்த வேலைக்கு போறவங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்படும். அப்படிதான் அந்த அதிகாரம் செயல்பட வேண்டும், செயல்பட முடியும். ஆகையால் தான் பாருங்க, கடவுள் அதிகாரம் கொடுத்துட்டாரு. இன்றைக்கு அந்த அதிகாரத்தை நீங்களும் நானும் இயேசுவை ஏத்துக்கிட்டோம், எல்லாமே நடந்துருச்சு, ரட்சிக்கப்பட்டுட்டோம், வாரந்தோறும் சர்ச்சுக்கு போறோம். ஆனா நம்ம வாழ்க்கையில மாற்றம் இல்லை. என்ன காரணம்? அதிகாரத்தை பயன்படுத்துறது இல்ல. அதிகாரத்தை நம்ம இந்த நாட்கள்ல இருந்து பயன்படுத்த போறோம், இன்னையில இருந்தே பயன்படுத்த போறோங்க. எப்படி பயன்படுத்த போகிறோன்றதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எப்படி பார்க்கிறோம்னா, இயேசுவின் நாமத்தினால் சகல வியாதிகளை கொண்டு வருகிற பிசாசே நீ ஓடிப்போ என்று கட்டளையிட வேண்டும். தரித்திரத்தை கொண்டு வருகிற பிசாசே
கடன்களை கொண்டு வருகிற பிசாசே, இயேசுவின் நாமத்தினால என் குடும்பத்தை விட்டு, என் எல்லையை விட்டு நீங்கி போய் என்று நீங்க சொல்லணும். அப்போ உங்க வாழ்க்கையில அந்த கஷ்டங்கள் போகும். இதையெல்லாம் செஞ்சுட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லித்தரேன். துரத்த வேண்டியதை துரத்தணும், அழைக்க வேண்டியதை அழைக்கணும். அப்போ தரித்திரம் ஓடணும், ஐஸ்வர்யம் வரணும். அப்போ நீங்க வசனத்தை அறிக்கை பண்ணணும். பிலிப்பியர் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்துல பாருங்க. பிலிப்பியர்ல, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமையினால் நிறைவாக்குவார் என்று அறிக்கை செய்யணும். தேவன் என்னை ஆசிர்வதிப்பதற்காகவே இந்த உலகத்துல வச்சிருக்காருன்னு சொல்லி நீங்க அறிக்கையிட வேண்டும். அப்ப சுகம் வேணுமா? நீங்க கேட்கணும், என் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும், என் வியாதிகள் அவருடைய காயப்பட்ட தழும்புகளால் குணமாகி விட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லணும். அப்ப இந்த அதிகாரத்தை பயன்படுத்தாம நீங்க வச்சுக்கிறதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இல்லங்க. அதிகாரத்தை தேவன் எப்பவோ நம்ம கையில ஆவியின் பிரகாரமாக கொடுத்துட்டாரு. இன்னைக்கு ஆவியின் பிரகாரமாக நீங்களும் நானும் அவருடைய சொந்த பிள்ளையாக இருக்கிறோம். அதிகாரத்தை பயன்படுத்துவோம், ஆசீர்வாதத்தை பெறுவோம். வாங்க, அதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த அதிகாரம் செயல்பட தேவன் நம்ம கூட தான் இருக்காரு. எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் மண்டையில் வருகிறோம் சுவாமி. இந்த நாட்கள்ல தகப்பனே, நாங்க ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். யார் பிள்ளைகள்? தேவனுடைய பிள்ளைகள் என்று பார்த்தோம். தேவனுடைய ஆவியை பெற்று கொண்டிருக்கிறவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். நாங்கள் வெறும் கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்துட்டோம், நாங்க வெறும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், ஆனால் நாங்கள் ஏதோ ஃபார்மாலிட்டிக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொன்னா அவர்களை நீங்க சொல்றீங்க, ஆவியில் இணைந்திருந்து தேவனை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருக்கும் அதிகாரம் கொடுத்திருக்கேன். அந்த அதிகாரத்தை நாங்க தினந்தோறும் பயன்படுத்த ஆவியானவரை எங்களுக்கு ஏவப்படும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. எங்களுக்கு ஞாபகத்தை கொடுத்து எங்களை வழி நடத்துங்கப்பா. எங்களுக்கு அந்த அதிகாரத்தை பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. நாங்கள் ஆண்டவரை கவலைக்குள்ளாக்கி நாங்கள் சோர்ந்து போய் நாங்கள் அதிலே முழுகி விடாதபடிக்கு எங்களுக்கு உற்சாகத்தின் ஆவியானவர் எங்களுக்குள் வந்து எங்களை உற்சாகப்படுத்தி இந்த பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் தரித்திரத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் கடன்ல இருந்தும் எங்களை தூக்கிவிட எங்களுக்கு தேவ ஆவியானவர் உதவி செய்யும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. God bless you.